சிஏஏ எப்படி இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையில் ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கோ அதேமாரி என்பிஆர்னு இருக்குது. என்பிஆர்னுடைய மறு உருவம் திமுக எதிர்க்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அது இறங்கி அடிக்கணும். ஆட்சியே போனாலும் இதை நான் எதிர்ப்பேன்னு இறங்கணும். சிறுபான்மை மக்களுக்காக குறி விட்டிருக்கக்கூடிய பொறி தான் இது. பிஜேபி இது பெரிய ஒரு அசைன்மெண்ட், இது ஆர்எஸ்எஸ்னுடைய அசைன்மெண்ட். இப்போ ஒரு மாதம் காலம் இதை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த கேள்வியை பண்ண போறீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு அப்புறம் எங்களுடைய வாக்கு என்னோட லிஸ்ட்டில் வரலன்னா நான் எந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு எந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஓடுவேன்? கேரள அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு, நீங்கள் ஏன் போடலாம்? அதான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது என்னன்றதே இன்னும் தெரியாது. ஸோ எஸ்ஐஆரை பற்றி முழுமையாக அவங்க தெரியணும், அந்த கட்டமைப்புக்குள்ளே போகணும். எல்லா தகவலையும் அவன் கொடுத்துட்டு தகவலை நீ கொடுன்னு இது என்ன ஒரு ஜனநாயக உரிமை அடிப்படை ஜனநாயக கேள்வி? எனக்கு தெரியலையே. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுகவின் வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ்ஐஆர் உள்ள எடுத்துட்டு வருவோம். எஸ்ஐஆர்னு பார்க்கும்போது திமுகக்கு வாக்குகள் என்பது சிறுபான்மையினுடைய 2% 3% வாக்குகள் வந்து திமுகக்கு தான் போடப்படுது அப்படின்ற அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸும் அவங்க சைட்ல இருந்து ஒரு தரப்பு வைக்குது. அதுக்காக தான் வந்து திமுக வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிறதாவும் சொல்றாங்க. சிறுபான்மையோட வாக்கு வந்து பறிக்கப்பட்டுரும் அப்படின்ற இடத்துலயும் அவங்க நிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறது? அப்போ இல்லை, சிறுபான்மையினுடைய வாக்குகளை பறிப்பதற்காகவா அப்படின்னு சொன்னா இதுக்கு இன்னும் பல இதெல்லாம் இருக்குது. சிஏஏ எப்படி இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையில் ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கோ அதேமாரி என்பிஆர்னு இருக்குது. என்பிஆர்னுடைய மறு உருவம் தான் இந்த எஸ்ஐஆர். எப்படி வந்து பங்களாதேசிகள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோன்றதை அதை மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வந்து தான் இஸ்லாமியர்கள் மீது கட்டமைக்கணும், அவர்களை வந்து வாக்கற்றவர்களாக மாற்றணும், அவர்களை உரிமையற்றவர்களாக மாற்றணும், இந்த தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லைன்றதை மாற்றணுன்றது தான் பிஜேபியினுடைய அஜெண்டாவாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி பொதுவாக பண்ணக்கூடியது தான் அது. எல்லாத்துக்கும் அது ஜலீலுக்கு நடக்கக்கூடியது, இது ஜலீலுக்கும் ரதிக்கும் சேர்த்து நடக்கக்கூடியது. அதுதான் எஸ்ஐஆரினுடைய என்பிஆரினுடைய மறு உருவமாக இன்றைக்கி எஸ்ஐஆர் வந்து நிற்கிதுன்னு. இது இன்றைக்கி டக்குன்னு எல்லாத்துக்குமே புரியுமானா யாருக்கும் புரியாது. இதை இன்றைக்கி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல எங்களை போன்றவங்க நிறைய பேர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக எதிர்க்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக இப்படியெல்லாம் வேஷமெல்லாம் கட்டக்கூடாது, இறங்கி அடிக்கணும். ஆட்சியே போனாலும் இதை நான் எதிர்ப்பேன்னு இறங்கணும். புரியுதுங்களா? அப்போ உங்களை மக்கள் நம்புவான். ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா மக்கள் ஒரு வகையில் உங்களை திருப்பி கொண்டு வரலாமா பாரு, சுயநலம் பாராமல் தன்னலம் பாராமல் வந்து இறங்கியிருக்கிறாங்க மக்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. இது பெரிய ஒரு மாஃபியா. இதை எதிர்க்கணும்னா இது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வேணும். இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரளணும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது என்னன்றதே இன்னும் தெரியாது. ஸோ எஸ்ஐஆரை பற்றி முழுமையாக அவங்க தெரியும் பட்சத்தில் ஒருத்தனும் சேகுவேரா சொன்ன மாதிரி யாரெல்லாம் அநியாயத்தை கண்டு பொங்கெழுகிறார்களோ அவன் எனது தோழன்னு சொல்லும்போது இதை பற்றி கேள்விப்படும் போது ஒவ்வொருத்தனும் கிளர்ச்சியாளனாக மாறுவான். இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும், மிகப்பெரிய ஜனநாயக போராட்டம் நடக்கணும், மிகப்பெரிய ஜனநாயக புரட்சி வெடிக்கணும். அப்போ தான் இதற்கான தீர்வு. அப்போ இந்த ஜனநாயக சக்தி சேர்ந்தா இந்த மாதிரி எஸ்ஐஆரை விரட்ட முடியுமா? முடியாதா? ஏன் அப்போ திமுக அதை கட்டமைக்கலை? வராது. நான் தான் சொல்கிறேனே, வராது, செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது தமிழக வெற்றி கழகம் தான் முன்னெடுக்குது. ஜனநாயக சக்திகள் இதில் எல்லாமே கட்சி பாகுபாடு இன்றி சாதி மத வேத பாகுபாடு என்று ஒன்றிணைஞ்சு மிகப்பெரிய ஒரு இடத்த இதில் எடுக்கணும், கட்டமைக்கணும். அப்போ தான் இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண முடியும். இப்போது எல்லாரும் சொல்லலாம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிடணும். இல்லை, அது தவறான ஒரு போக்கு. இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான விஷயங்களில் இறங்கணும், பேசணும்னு சொல்கிறேன். ஜனநாயக சக்திகள் தான், இருக்கக்கூடிய மக்கள் தான், இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியவர்கள் தான் அதை சிந்திக்கணும், எஸ்ஐஆரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்றதை அவர்களுடைய இதை பண்ணினா மட்டும்தான் இதிலேருந்து வெளியில் வர முடியும். இன்றைக்கி எஸ்ஐஆர் நான் என்ன கேட்குறேன், எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டியிருக்கான்னு பார்த்தீங்களா? ஏற்கனவே வாக்கு செலுத்தியிருப்பீங்கல்ல, வாக்காளர் அட்டை எண் போட்டிருக்குங்களா, பாகம் எண்ணு போட்டிருக்காங்களா, எந்த வரிசை போட்டிருக்கா, எந்த தொகுதி, எந்த சட்டமன்றம், எந்த வார்டு எல்லாம் போட்டிருக்காங்களா? ஆமாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு திருப்பி டீட்டெயில்ஸ்? அதில் எனக்கு ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோட ஃபோட்டோ இருக்குது, என்னோட நம்பர் இருக்குது. நான் இதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஃபார்ம்? நான் இது சிறுபான்மை மக்களுக்காக குறி விட்டிருக்கக்கூடிய பொறி தான் இது. இது நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் தான் சொல்கிறேனே. இது வந்து எல்லாமே இப்போ இருக்குன்னா இப்போ வராது. இவர்கள் வந்து நம்மளுடைய பிஜேபி இது பெரிய ஒரு அசைன்மெண்ட்டு, இது ஆர்எஸ்எஸ்னுடைய அசைன்மெண்ட்டு, அவர் பெரிய கட்டமைப்பு. இது சொல்லணும்னா தனியாக வைக்கணும் ஒரு நிகழ்வு, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ளே போகணும். எல்லா தகவலையும் அவன் கொடுத்துட்டு தகவலை நீ கொடுன்னு கேட்குறான். இது என்ன ஒரு ஜனநாயக உரிமை அடிப்படை ஜனநாயக கேள்வி? எனக்கு தெரியலையே.
இந்த இந்த கேள்வியெல்லாம் நீ யாரை கேட்கணும்? உள்துறை அமைச்சகத்திட்ட கேட்கணும். தேர்தல் ஆணையம் வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ நீ இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வாக்குரிமை கொடுப்பேன்னா, பல லட்சக்கணக்கான பக்கத்து மாநிலத்தினுடைய சகோதரர்கள் இங்க வேலை தேடி வந்திருக்கான், வட இந்தியர்கள். அப்ப எல்லாருக்குமே வாக்குரிமை கொடுத்துருவீங்களா? இப்போ 1 மாசம் காலம் இதை உங்க கையில வச்சுட்டு நீங்க இந்த கேள்வியை பண்ண போறீங்கன்னா, 1 மாசத்துக்கு அப்புறம் எங்களுடைய வாக்கு என்னோட லிஸ்ட்ல வரலன்னா, நான் எந்த ஆவணத்தை எடுத்துட்டு எந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஓடுவேன்? அப்ப எத்தனை பேர் ஓடி போய் இதுக்கான நேரத்தை விரயம் செஞ்சு இதை திருப்பி எடுத்துட்டு வருவாங்க? ஒரு நாள் மெனக்கெடுவாங்க, மறுநாள் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்க அடுத்த தேர்தல்ல என்ன கேட்பீங்க? போன தேர்தல்ல நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேட்பீங்களா? இப்பவும் சொல்றேன், இது மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு 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 சதிவலை பின்னப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை மக்கள் ஜனநாயக ரீதியில சிந்திக்கணும். அதை சிந்திச்சு இது எஸ்ஐஆர்ன்றதை சாதாரணமா கடந்து போயிடக்கூடாதுன்னு ஓகே. முதல்ல இப்பவும் சொல்றேன், நம்ம 10 பேர் நிக்கிறோம். இப்போ இந்த 10 பேர்ல 4 பேரை கலத்துறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களும் இங்க ஓகே. ஆனா நடந்துகிட்டு இந்த இருக்கு. இடத்துல வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய தானே வேணும். ஏன்னா இது ஓட்டர்ஸ் தானே. இங்க மறுக்கவே இல்ல, திமுக மறுக்கவே ஜெயிக்கணும், இல்ல, தாவேகா ஜெயிக்கணும், மறுக்கவே அதிமுக இல்ல. ஆ. போராட்டத்துக்கு இறங்கிவாங்க. இந்த இந்த விஷயத்துல கேரள அரசாங்கம், கேரள அரசாங்கத்தை சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்லல. கேரள அரசாங்கம் சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டிருக்கு. நீங்க ஏன் போடல? தமிழகத்துல அரசாங்கம் சார்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கு. நீங்க திமுக அது அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறது பெரிய விஷயம் இல்ல. புரியுதுங்களா? நாளைக்கு யார் வேணாலும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தலாம், அவங்க கட்சி சார்ந்து. அது கட்சியினுடைய ரெக்கார்டு படி இருக்கும். அரசாங்கம் சார்ந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துங்க. இங்க பல சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியா. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்க கட்சியை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பத்தி அவங்களுடைய மச்சான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு இது பேட்டி கொடுக்குறாப்புல. அப்போ கொடுக்கும்போது எங்க குடும்பத்திலேயே வந்து சண்டையை உருவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சாருக்கும் அவங்களுக்கு வந்து சண்டையை உருவாக்குனாங்க. இப்போ தாவேகாக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு இடத்துலயும் சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா அங்கிருந்து வந்ததுனால தாவேகால இருக்க ஆட்களுக்கு எதனா பிரச்சனையா, இல்ல தாவேகா தலைவருக்கும் எதனா பிரச்சனையா? நான் என்ன கேட்குறேன், அது அவருடைய முதல்ல அவர் மைத்துனர், அவங்க அது குடும்ப ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட். அவர் வைக்கிறது குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்டாக வைக்கிறாரு. அதில் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இதை பொது வழியில் வந்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இதை ஏன் சகோதரர் வந்து பொது வழியில் பேசணும்? அவசியம் இல்லையே. ஓகே. அவர் ஒரு கட்சியை வந்து ஒரு கட்சியில் 10 ஆண்டுகள் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் இதை ஏன் பேசவே இல்லை? எங்கள் குடும்பத்துக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் திமுகவில் இருக்கிறாரு, அவர் 10 ஆண்டுகள் பயணிக்கிறாரு, நீங்கள் ஏன் பேசலை? அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளில் ஒரு துணை பொதுச் செயலாளராக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பயே நீங்கள் வந்து இந்த பேட்டியை கொடுக்கல. இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்தவர் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு அரசியல் பயணத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? 10 ஆண்டுகள் திமுகவில் பயணிக்கிறார்ல, நீங்கள் ஏன் பேட்டி கொடுக்கல? எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்ற பேட்டியை நீங்கள் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்போ நீங்கள் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகளில் பயணித்தார்ல, அப்போ நீங்கள் வந்து அந்த பேட்டியை கொடுத்துருக்கணும்ல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் பெரிய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களில் இருக்கிறாரு. ஒரு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவர் வெளிப்படையாக திமுகவை எதிர்க்கிறாருன்ன உடனே உங்களுடைய வாய்ஸ் வருது. எதனால? ஒருவேளை பேசுறதுக்கு இப்போ கூட நேரம் கிடைச்சிருக்கலாம். அதை பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆளாக இருப்பாங்க. அவருக்கு தொழில் சார்ந்த அழுத்தங்களை கொடுப்பாங்க. நான் பேச போகிற சாமானியனுக்கே எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரனுடைய குடும்பம் எத்தனை அழுத்தங்களை சந்திக்கும்? ஓகே. அவர் எந்த அழுத்தம் கொடுத்ததுன்றது எனக்கு தெரியாது. அவர் சொன்ன விஷயங்களை தான், அவங்க குடும்ப விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓகே. ஆனா இன்னொரு இடத்துலயும் வந்து அவருமே வந்து சொல்றாரு, அந்த எல்லையில வந்து ஆதவ் அர்ஜுனா அந்த எல்லையில தான் இருந்தாரு. ஆனா அவர் மேல எந்த கேஸுமே ஃபைல் பண்ணல, நீங்க கவனிச்சீங்களான்னு ஒரு இடத்துலயும் அவரோட வீடியோல சொல்றாரு. அத அப்படி எப்படி எடுத்துக்கிறது? அவர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருங்க. அந்த இடத்துல இருந்தவங்க மேலெல்லாம் வழக்கு போடணும்னா என் மேல போடணுமே. ஏன் போடல? என் வண்டிக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்கன்றது தெரியும், எத்தனை பேர் இருந்தாங்கன்றது தெரியும். அத்தனை பேர் மேல போட்டிட்டு போன டிரைவர் வரைக்கும் வழக்குகள் போடணுமா இல்லையா? சும்மாலாம் வழக்குகள் போட முடியும். நாளைக்கு உச்ச நீதிமன்றம் உங்களை கேள்வி கேட்கும். இப்போவே 1008 கேள்விகள் கேட்டிருக்கு. நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சட்டம் ஒன்று இருக்குது, ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது, ஜனநாயக உரிமைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படுகொலை செஞ்சிட முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எந்திரிச்சு வரும். ஜெய்பீம்ன்ற ஒரு படம் தானே அன்னைக்கு அங்கே நடந்த பிரச்சனைகள் இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததா இல்லையா? அன்னைக்கு ஏதோ ஒரு வழக்கறிஞர் அவர்களுக்காக பாடுபட்டாரா இல்லையா?
அந்த மாதிரி இங்கே பாடுபடக்கூடியவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஜெய் பீம் படம் எப்படி வந்ததுக்கப்புறம் இங்கே இவ்வளவு கொடுமைகள் நம்ம அனுபவிச்சிருக்கோன்றத இன்னைக்கு மக்கள் உணர்றாங்களோ, அந்த இவ்வளோ ஒரு பெரிய குற்றங்கள் நடந்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத உணர்த்தப்படுதோ, 2026 தலைவர் தளபதியினுடைய ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் திமுக ஆட்சியில் இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கான்றத கடைகோடி மக்களுக்கும் போய் சென்றடையும்னு சொல்கிறேன். நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்தீங்க. நன்றிகள் சார். வாழ்த்துக்கள். Meriba Paneer Soda. I trust Meriba.